டெல்லியில் ஒரு டேட்டிங் ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் 21 இந்த பையனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நான் இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணு பேசுகிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி டேட் பண்ண முடியுமா, வர முடியல நேரில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கேன் அந்த பையனை கூப்பிட்டோன்னே இந்த பையன் வந்து சரி ஏதோ டேட்டிங் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஒரு கெஃபே லொக்கேஷன் அமைச்சிருக்கா. அந்த லொக்கேஷன் டைகர் கெஃபேன்னு அமைச்சிருக்கா. அந்த கூகுள் மேப்பில் பார்த்தா அப்படி ஒரு லொக்கேஷனே இல்லை. ஆனால் அங்கே நேரில் போய் பார்த்துருக்கான். அந்த கடைக்கு போர்டு இல்லை, டைகர் கெஃபேன்னு ஒரு சின்ன A4 ஷீட் பேப்பரில் ஒட்டி இருந்திருக்கு. இந்த பையனுக்கு ஒரு டவுட் வந்தோடனே அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் பொண்ணு கூப்பிட்டுருந்தா, நான் அந்த மாதிரி வந்திருக்கேன், அதனால எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கான். போன உடனே இவனுக்கு அந்த ஹோட்டல் மேலே சந்தேகம், அதனால இவன் ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிடாம அந்த பொண்ணு மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்களேன், நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கான். அந்த பொண்ணு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கு. கோல்டு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கா. கோல்டு காஃபி எவ்வளோங்க இருக்கும், ஏன்னா ஒரு 1000 ரூபா இருக்குமா, அதிகபட்சம் மேக்ஸிமம் நீ 1000 ரூபா வச்சுக்கோங்க. அது கூட வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். தாஜ் கோரமண்டல் சொன்னாலே அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு 500 to 800 இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். அது கூட 1000 மேக்ஸிமம் கேப் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பொண்ணு குடித்த கோல்டு காஃபிக்கு 16,400 ரூபா பில் வந்திருக்கு. 16,400 rupees. அந்த பையனுக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க ஒரு கோல்டு காஃபி 16,400 ரூபாய் அப்படின்னு சொன்னோடனே இவன் எப்படியோ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து உஷாராகி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து சொல்லிட்டான். சொன்னோடனே இந்த மாதிரி பணம் பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டக்குனு அவன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு சொல்லியிருக்காங்க, போலீஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு விசாரணை பார்க்க வந்து 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பெண்களும் அதில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் வந்து டக்குன்னு ஆண்களை டார்கெட் பண்ணி, பணம் இருக்கிற மாதிரி ஆண்களை டார்கெட் பண்ணி, இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கோ பழகிறதுக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு ஹோட்டலுக்கு வர வச்சு இந்த மாதிரி ஒரு கோல்டு காஃபி இல்லை ஏதோ ஒரு பிரியாணியோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு, அங்கே கூட அந்த கோல்டு காஃபி அந்த ஹோட்டலில் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல, பக்கத்தில் வந்து வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல, 16,400 ரூபா போட்டிருக்காங்க. இந்த பையன் கொஞ்சம் நான் ஏங்க கொடுக்கணும் 16,400 ரூபா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா ஒரு 300 400 வருங்களா பேச வந்து நீ 50,000 கொடுத்துட்டு போ அப்படின்னு இருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து அந்த இடத்துல காப்பாற்றிட்டு போயிட்டாங்க. விசாரிக்க வந்து இந்த மாதிரி ஆண்களை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ பணத்தை பறிக்க முடியுமோ பறிச்சுப்பாங்களாம். இவங்க வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுக்கு, நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட, நீ தான் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்களாம். பெண்கள் கூட டேட்டிங் வந்ததுனால இந்த பீச்சில் தான் ஒரு ஸ்கேம் நடக்கும்ல, சுண்டல் ஸ்கேம், அந்த மாதிரி இது மாடர்ன் டேட்டிங் ஸ்கேம்.